வணக்கம். என் பேர் எம் கேசவபாண்டியன். நான் திருச்செங்கோடு குப்பாண்டபாளையத்தில் நேச்சர் ஸ்டிச் கிளாத்திங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியோட எம்டி பேசுகிறேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டர்க்கி டவல், டிஷர்ட்ஸ், லெகின்ஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டுருக்கேன். ஸோ எனக்கு 2016 திருச்செங்கோடு சிட்டி யூனியன் பேங்க் லிமிட்டடில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோடய அக்கௌண்ட்டை மிஸ்ஆப்ரேட் பண்ணி என்னை கேட்காமலே 7 லட்ச ரூபா கடன் கொடுத்த மாதிரி கணக்கு காட்டி டாக்குமெண்ட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி எனக்கு கொடுத்த மாதிரி கணக்கு காட்டுறாங்க. என்னோடய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆன மாதிரி. நான் எந்த கடனும் வாங்கலை. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், மேனேஜரை கூப்பிட்டு கேட்கும்போது மேனேஜர் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணலை. மெயிலில் கொடுக்குறேன், எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அடுத்தது எம்டி ஆகிய காமக்கொடி, அவருக்கு ஜிஎம் ஜென்ரல் மேனேஜர் மோகன், இவங்க எல்லாருக்கும் அட்டாச் பண்ணி மெயில் அனுப்புகிறேன், ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புகிறேன். அதில் மோகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஜென்ரல் மேனேஜர் ஒரு ஃபில்த்தி ரீசன் ஒரு ரிப்ளை எனக்கு கொடுக்குறாரு. ஓரல் ரெக்வஸ்ட்டில் தான் நாங்கள் உங்களுக்கு கடன் கொடுத்தோம், வாய்மொழினால் நீங்கள் கேட்டதுனால நாங்கள் கடன் கொடுத்துட்டோம், எந்த டாக்குமெண்ட்டும் வாங்காமல் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்கிறாரு. இதுக்கு அடுத்தது இதில் என்ன ஆச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், காமக்கொடி, மோகன் இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் கூட்டு சதியோடு இதை செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறேன், இதே மாதிரி என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா செக்கு என் கையில் இருக்கும்போதே செக்கை மிஸ்யூஸ் பண்ணி பணம் திருடுறாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 8,80,000 85,000 வரைக்கும் என் பணத்தை செக்கு என் கையில் இருக்கும்போதே மிஸ்யூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலையும் செஞ்சதுனால என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நான் போய் எஸ்பி ஆஃபீஸில் நாமக்கல்லில் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணதை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், காமக்கொடி நிர்வாக இயக்குனர், மோகன் ஜென்ரல் மேனேஜர், குஞ்சிதபாதம் பிரான்ச் மேனேஜர் 3 பேர் மேலேயுமே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அந்த கேஸில் உடனே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாம் பேங்க் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பர்சன்றதுனால என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஆஃபீஷியலை நேராக பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்கள கொலியூட் ஆகி போலீஸ் ஆஃபீஷியல் சார்ஜ் ஷீட்லேருந்து அக்யூஸ்டாக டெலிட் பண்ணுறாங்க. யார் மோகன் ஆகிய காமக்கொடி நிர்வாக இயக்குனரையும் ஜென்ரல் மேனேஜர் மோகனையும் அக்யூஸ்டை டெலிஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிவிட்டு ஜேஎம் கோர்ட்டில் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஃபைட் பண்ணுறோம். ஃபைட் பண்ணும்போது அப்போது ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை பார்த்துட்டு ஹானரபிள் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் போடுறாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை 6 வாரத்துக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த ஆர்டரையும் ஒபே பண்ணாமல் அடுத்தது 2 போலீஸ் ஆஃபீஷியல் இதில் கொலியூட் ஆகிட்டாங்க. அந்த 2 போலீஸ் ஆஃபீஷியல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், யார் அப்படின்னு சொன்னால், ஒன்று புவனேஸ்வரி, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கபிலன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை கூப்பிட்டு என்னோடய டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக வாங்குகிறாங்க. என்னோடய டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்டேயே திருப்பி அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்து விட்டுட்டு, இதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டே வாங்குறதுனா ஸ்டே மூவ் பண்ணிக்கோங்க, எல்லாமே டாக்குமெண்ட்ஸ்னு அவங்க ஏன் முன்னாலேயே தான் எல்லாமே சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கொடுத்து விட்டுட்டாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் என் கையில் இருந்ததை கொடுத்து விட்டாங்க. அவங்க முன்னாலே கொடுத்து விட்டாங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்களும் ஸ்டே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய அட்வொகேட் சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மதுரம் லா அசோசியேட்டில் எஸ் பாஸ்கர் மதுரம் அப்படின்றவங்க தான் எனக்கான அட்வொகேட்டு. ஸோ அவங்க நம்ம லீகல் ரைட்டை லீகலாக சேலஞ்ச் பண்ணுவோம், கேஸை கண்டிப்பாக வின் பண்ணுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக நாங்கள் ஃபைட் பண்ணோம். அதே மாதிரி 22ஆம் தேதி 22/1/2025 எங்களுக்கு அந்த பெட்டிஷனை ஸ்டே கொடுத்த ஸ்டேவை எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க பெட்டிஷனையே. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இதை தொடர்ந்து நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கோயம்புத்தூரில் சிக்னேச்சரை ஃபோர்ஜரி பண்ணி என்னோடய பல கோடி 25 கோடி ரூபா 30 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை வெறும் 2 கோடி ரூபா கடனுக்காக கையெழுத்து எல்லாமே டாக்குமெண்ட்டாக ஃபேப்ரிகேட்டடாக க்ரியேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனலில் டிஆர்டியில் போட்டு ஒரு ஆர்டரை வாங்கி போலியான ஆவணங்களை தயாரித்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, சொத்தை ஃபுல்லாக விற்றுட்டாங்க. இதுக்கு அகெயின்ஸ்டாக 6 பேர் மேலேயும் வழக்கு கோயம்புத்தூரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த வழக்கு சம்மந்தமாக இப்போ அக்யூஸ்டை டெலிஷன் பண்ணதுனால அந்த ஸ்டே பெட்டிஷன் எல்லாத்தையும் பெண்டிங்கை வெக்கேட் பண்ணி சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 3 மாதத்துக்குள்ளே ப்ராப்பர் மேனரில் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லி டிசிபி இன்ஸ்பெக்டருக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதன்படி இப்போ இருக்கிறவங்க எஸ்பி சாரும் இன்ஸ்பெக்டரும் நல்லபடியாக ஜஸ்டிஸை நல்லபடியாக கேஸை உண்மையாக என்னென்னு விசாரித்து நேர்மையாக விசாரித்து எனக்கான நீதியை கொடுப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் இதன் மூலமாக.